நான் முதல்வரானால் மக்களுடைய டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங் வில் பி டன், ஹேண்டில்ட் அண்ட் ரெக்கார்டட் இன் அ வெப்சைட். ஒரு வெப்சைட்டில் மக்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். கீழ்கண்ட முறையில் மக்களின் டேட்டா கலெக்ட் பண்ணி நேரம் இருக்கும்பொழுது மக்களின் வாழ்வியல் பற்றி தெரிந்து கொண்டு இந்த புரிதலை பல்வேறு திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் உதவியாக இருக்க வழிவகைகள் செய்வேன். இந்த டேட்டா டீட்டெயில்ஸ் என்னுடைய நேரடி மேற்பார்வையிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். என்னுடன் மற்ற தேவையான 2-3 பேர் மற்றும் இதனை பார்க்க அனுமதி இருக்கும் ஆரம்ப நிலையில். பிறகு தகுதியானவர்களோடு பொறுப்புகள் பகிரப்படும். ஓகே, என்ன ஹைரார்க்கி இல்லைன்னா, கந்தன்மலை நாடு இப்படின்னு ஒரு மாநிலம். இது ஒரு கற்பனையான மாநிலம். கந்தன்மலை நாடு இது மாநிலத்தோட பேர். ஸோ அந்த மாநிலத்தில் எத்தனை டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்ஸோட நேமும், அந்த டிஸ்ட்ரிக்ஸ்குள்ளே எத்தனை தாலுக்ஸ் இருக்குது அதோட ரெஸ்பெக்டிவ் நேம்ஸ், அந்த தாலுக்ஸ்குள்ளே என்னென்ன வில்லேஜஸ், டவுன்ஸ், சிட்டிஸ் எல்லாம் வருது, அந்த பர்டிகுலர் ஒரு வில்லேஜஸ்லேயும் சிட்டிஸ்லேயும் டவுன்ஸ்லேயும் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் நேமு, சப்ஸ்ட்ரீட்ஸ் நேமு, என்னென்ன இருக்கோ ஸ்ட்ரீட் இருக்கோ எல்லா ஸ்ட்ரீட்டோட நேமு, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் இருக்கிற அட்ரஸ், ஹவுஸோட அட்ரஸ், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் இருக்கிற எல்லா ஹவுஸோட அட்ரஸும் அதில் மேப் ஆகிட்ருக்கும். அப்புறம் ஒவ்வொரு அட்ரஸ்லேயும் இருக்கிற ஒவ்வொரு ஹவுஸ்லேயும் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு ஐடி இருக்கும், ஐடி கொடுக்கப்படும், அந்த ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ். அப்புறம் அந்த ஃபேமிலியில் இருக்கிற பர்சன்ஸ்க்கும் ஒரு ஐடி இருக்கும், அந்த டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபுல் மாநிலத்தோட டேட்டா மேப்பிங் ஆஃப் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே. இப்போ இதுக்குள்ளே இன்னும் டெப்த்தாக போனோன்னா ஒவ்வொரு பர்சன்ஸோட டீட்டெயில்ஸும் இருக்க போகுது. லைக் நேம், ஏஜ், எஜுகேஷன், மதர் டங், ப்ரொஃபஷன், எத்திக்கல் கார்டு வேல்யூ அதோட டீட்டெயில்ஸு. எத்திக்கல் கார்டு வேல்யூ அப்படின்றது நம்ம பேங்க்கில் இருக்கிற கிரெடிட், இப்போது ஏதாவது அமௌண்ட் ஆட் ஆச்சுன்னா க்ரெடிட்லேயும் நம்ம எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணால் டெபிட்லேயும் வர மாதிரி நம்மளோட நெறி சார்ந்த இல்லை அறம் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாகவும் எத்திக்கல் பாயிண்ட்ஸாகவும் ஆட் ஆகிடும். அப்புறம் தீய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து பிளாக் மார்க்ஸில் ஆட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது ரத்த தானம் கொடுத்தாங்க அப்படின்னா அது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸில் ஆட் ஆகிடும். சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்கன்னா ஸ்மோக்கர் அப்படின்னா அது பிளாக் மார்க்கில் ஆட் ஆகிடும் பாயிண்ட்ஸு. அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராசஸாகவே எடுத்துக்கிறாங்க. இப்போ தினமும் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களோட வாழ்வியல் ஒரு அங்கமாக வச்சுக்கிறாங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இது எங்கே யூஸ் ஆகணும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பர்சனோட ஜாபுக்கு, இல்லை அவங்களோட முக்கியமான தேவை, வீடு வாங்குறது, கட்டுறது, இல்லை வெஹிக்கிள் வாங்குறது, இல்லை அவங்களோட முக்கியமான ஃபினான்ஷியல் தேவைக்கு, இல்லை வேறு எங்கேயாவது அரசாங்கத்தோட தேவை ஏற்படுது அப்படின்னா முதல்ல இந்த எத்திக்கல் கார்டோட வேல்யூ வந்து சரி பார்க்கப்படும். அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் இந்த எத்திக்கல் கார்டு வேல்யூவில் ஆட் ஆகிடும். இது எதுக்கு மெயினானா, ஓரளவுக்காவது நம்மளால் முடிஞ்ச அளவில் ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச ஒரு நல்ல மக்களையும் எதிர்காலத்தையும் உருவாக்குவதற்கு இது ஒரு ஆஸ்பெக்ட். அப்புறம் அந்த பர்சனோட பேஷன், அவங்களோட லைஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது, அப்புறம் அவங்களோட லைஃப்பில் இருக்கிற எய்ம், இது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் அந்த சைட்டில் அந்த பர்சனோட டீட்டெயில்ஸில் இருக்கும். அப்புறம் செல்ஃப் அட்டஸ்டேஷன் என்னென்னா அவங்களோட நேச்சர், அவங்களோட காண்டாக்ட், அவங்களோட என்ன மாதிரியான ஆட்டிடியூடு, இது எல்லாமே அவங்க கைண்ட் நேச்சர், அப்படி அவங்கள பற்றியான விஷயங்களை அவங்க செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அந்த பர்சனை பற்றி அட்டஸ்டேஷன் பண்ணணும். அப்புறமா ஒரு குறிப்பிட்ட நபரும் எது கூட லிங்க் ஆகிருக்காங்க, ஸ்கூல்ஸ்லையா, காலேஜஸ்லையா, இல்லைன்னா ஆஃபீஸா, இல்லைன்னா எங்கே அவங்க அவங்க இப்போது அவங்களோட கரண்ட்டாக இப்போ அவங்க எது பிலாங் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்கன்னா ஸ்கூலில், காலேஜில், ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ், இவங்களோட அட்டஸ்டேஷனும் காண்டாக்ட் பற்றி அவங்களோட அட்டஸ்டேஷனும் ஆட் பண்ணியிருக்கணும். அப்புறம் அவங்க ஏதாவது அப்டேட் பண்ண விரும்புகிறாங்களா, கவர்மெண்ட்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புகிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்லை அவங்கள சுற்றி நடக்கிற பிரச்சனைகள், இல்லை பொதுவான பிரச்சனைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் இருக்கா அவங்கக்கிட்ட, இல்லை ஏதாவது ஒரு ஃபீட்பேக் ஐடியா எதுனாலும் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் டெய்லி அப்டேட்ஸ், அவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் டெய்லி அப்டேட் பண்ணணும்னு நினச்சாலும் அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த சைட்டில்.
அண்டு அவங்களோட ட்ரீம்ஸ், அவங்களோட ட்ரீம், அவங்க ஃபேமிலிக்கான அவங்களோட ட்ரீம், அவங்களோட ஸ்டேட்டுக்குன்னு அவங்க ஏதாவது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அவங்களுக்கு கனவு இருக்கா? அவங்க கண்ட்ரிக்கு இப்படி ஒரு கனவு இருக்கா? ஈவன் அந்த மாதிரியான பொதுவான விஷயங்களும் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் மெயினாக என்னென்னா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்றது ஐடென்டிஃபை பண்ணி, அதை வந்து அதுக்கான சொல்யூஷனை அந்த அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படும். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து அந்த எத்திக்கல் கார்டோட வேல்யூ அந்த அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மக்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆக போகுது. எங்கே முக்கியமாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப நேர்மையான பர்சன், ரொம்ப ஹானஸ்ட்டு, ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்க, அப்புறம் நல்லா படிக்கவும் செய்கிறவங்க, அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எதுவும் வேலை கிடைக்கல. அண்ட் ஆல்சோ சிகரெட்லாம் ஸ்மோக் பண்ணாமல், ட்ரிங்க்ஸ் இல்லை, பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இல்லை. எல்லாமே 100க்கு 200 வர அளவுக்கு ஃபுல் நல்ல பழக்கங்கள். ஆனால் வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நாங்கள் அவங்கள ஸ்டடி பண்ணி இந்த ஆஸ்பெக்ட்ஸில் இந்த 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 மெத்தடாலஜி யூஸ் பண்ணி இந்த ஆஸ்பெக்டில் அந்த பர்சனை ஸ்டடி பண்ணி அவங்களோட டேலண்ட் எங்கே, அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட ஜாபோ ஆர் பிஸ்னஸ் ஆர் வாட் எவர் அவங்களுக்கு எதில் வந்து அவங்களுக்கு பிடிக்குது, அவங்க எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அவங்களோட விருப்பம் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 100% கவர்மெண்ட் ஜாபோட எந்த எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஜாப் வேணுமோ அது கண்டிப்பாக ஃபுல்லாக அவங்களுக்கு கண்டிப்பாக அவைல் பண்ணிக்க முடியும் அந்த கவர்மெண்ட் ஜாபை. பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்கில். இதோட மெயின் விஷயம் என்னென்னா, லைக் படிக்கிறது, மார்க் வாங்கிறது, அது மட்டும் லைக் என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயோ இல்லை ஏதாவது ஜாப் ரிலேட்டட் எக்ஸாமில் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுறது, இதெல்லாம் மட்டும் ஸ்கில்ஸ் கிடையாது. அவங்க வந்து அந்த பிறந்ததுலேருந்து அவங்கள நல்லா கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல பழக்க வழக்கங்கள்லையும் ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருக்குது, நல்ல நேச்சர் இருக்குது, நல்ல வாட் இஸ் தட் நேர்மையான பர்சன், எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஸ்கில், இந்த கிடைக்காத ஒரு ஸ்கில். ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வேலைகளில் எதில் அவங்களுக்கான ஆஸ்பெக்ட் கொடுக்க முடியுன்றதை பார்க்கலாம். அப்படி எதுலேயுமே பண்ணிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் புதுசாகவே வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லையும் மற்றும் பல விஷயங்கள் வேறு தேவைகளுக்கு, மக்கள் தேவைகளுக்கும் இந்த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு தேவைப்படும். நன்றி.